வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நிறையா பேர் வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான சிவனை வச்சு சிவனோட அருளால் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்வதால் எந்த ஒரு மந்திரமுமே நம்ம ஜபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்லக்கூடாதுன்னு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. சொல்லணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு பலன், அவ்வளோ நன்மைகள் இந்த ஒரு மந்திரத்திலேயே கிடைக்கும். இந்த மந்திரம் ஒரு மிகப்பெரிய சித்தர் கொடுத்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ சொல்லணும் அப்படின்னா அந்தி சந்தி வேலையில் மட்டும்தான் சொல்லணும். எல்லா மந்திரத்திற்கும் சரி முன்னாடி ஒரு விளக்கு எரியணும். ஆனால் இந்த மந்திரத்திற்கு பொறுத்த வரைக்கும் எங்கே வேணால் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆனால் அந்த மந்திரம் சொல்லும்போது அந்த நேரத்தில் உங்கள் மனசு அமைதியாக இருக்கணும். ஒரு கிணத்து நீர் எப்படி அந்த சலனம் இல்லாமல் அப்படியே இதாக இருக்கோ அந்த மாதிரி உங்கள் மனசு அமைதியாக இருக்கணும். எந்த ஒரு கவலை சந்தோஷம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே சாந்தமாக இருந்து தியானத்திலேயே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதால் கடல் அளவு உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா? செல்வ வளம் உங்களுக்கு அதிகரிக்கும். அஷ்டலட்சுமியும் உங்களுக்கு அந்த பணம் ஏதாச்சும் ஒரு வழியில் வரும். நினச்ச காரியம் நடக்கும். காரிய சித்தி கைகூடும். அந்த குண்டலின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது உங்களுக்கு இதாகும். தேர்ட் ஐ, இந்த மூன்றாவது கண் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் கண் கூட நீங்கள் உணரலாம். இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, சிவமந்திரத்தை சொன்னால் நான் குடும்பத்தில் இருக்கலாமா? அப்படிலாம் கிடையாதுப்பா. தாராளமாக நீங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். அசைவமும் சாப்பிட்லாம். எந்த வித இதுவும் கிடையாது. சிவனை கும்பிட்டா அசைவம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சிவன் பக்தியை மட்டும்தான் உங்களுக்கு அந்த இது பார்ப்பார். இந்த மந்திரம் சொல்வதால் உங்கள் உடம்புல அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகரிக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்ம தேகம் நல்லா பளபளன்னு மின்னுறதுக்கும் அந்த உடம்புல இருக்க செல்ஸ் நம்ம நல்லா இதாக இருக்கும். சரியாக தூங்காதனால, உணவு பழக்க வழக்கங்கள் மாறுறனால நம்ம இந்த உடம்புல இருக்க செல்ஸ் இதாகும். அதனாலேயே நம்ம தேகமும் சரி, முகம், அந்த உடலில் அந்த தோல் சுருக்கம் கொஞ்சம் வயசானவங்க மாதிரி போகும். ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதால் உங்கள் உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். எந்த நோயுமே உங்களுக்கு வராது. ஜோடியில் ஒரு முக்கியமான இந்த மந்திரத்துக்கு கீழே ஒரு குறிப்பு பார்த்தேன். ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 48 நாள், ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறீங்க. அந்த இன்டர்வியூவில் மாதம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை அந்தி சந்தி வேலையில் தியானத்தில் நீங்கள் தினந்தோறும் மனசை ஒருநிலைப்படுத்தி சிவனை நோக்கி கடுமையாக இந்த மந்திரத்தை தியானிச்சுட்டு மனசார நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நினச்ச காரியம் குறி வச்ச மாதிரி நடக்கும்பா. சரிங்களா? இந்த மந்திரம் அனைவருக்கும் போய் சேரணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பலன். இந்த மந்திரத்தை சொல்வதால் தேவாதி தேவர்கள், நவகிரகங்கள், சகல விதமான தெய்வங்களையும் வணங்கினதுக்கான பலன் இந்த ஒரு மந்திரத்தில் இருக்குது. ஜோடிகளையே இந்த ஒரு மந்திரம் போதும் ஒருவனை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போய் சகல விதமான செல்வங்களுக்கும் அவன் அதிபதியாக திகழணும். அப்படின்னா நினச்ச காரியம் எல்லாமே நடக்கணும். உடல் ரீதியாகவும் சரி, மனது ரீதியாகவும் சரி, எல்லாத்துக்கும் இந்த ஒரு மந்திரம் போதும். அந்தி சந்தி வேலையில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை முன்னேறும். சரிங்களா? எந்த மந்திரமாக இருந்தாலும் சோதிச்சு பாருங்கள். நான் வீடியோவுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் இதை கேட்டுட்டு போகக்கூடாது. தாராளமாக சோதிச்சு பாருங்கள். சோதிச்சு பார்த்துட்டு நீங்கள் பலனை சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் இதோட மந்திரத்தோட மகிமை உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நான்லாம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தினது கிடையாது. சரிங்களா? குரு கொடுத்தது ஓலைச்சுவடி, இதெல்லாம் குருவும் சொல்லியிருக்காங்க.
மாந்திரீகம் நம்ம நல்லது கெட்டது நிறையா பண்ணுறோம். நிறையா மந்திரங்கள் நம்ம இது பண்ணுறோம். நாம்பலாம் இந்த மாதிரி மந்திரங்கள் பயன்படுத்தினது கிடையாது. ஒரு சாதாரண ஏழை மக்கள் இந்த மந்திரத்தை சொல்வதால் உயர்ந்த நிலைக்கு போவாங்க. அனைவருமே இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.